வணக்கம். பிசினஸ் இங்கிலீஷ் பேசிக்ஸ் அண்ட் பியாண்ட் கோர்ஸோட முதல் வீடியோவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். இப்போ முதல் பகுதி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க கிராமர் ஃபார் ஒர்க் பிளேஸ், நீங்க அலுவலகத்துல யூஸ் பண்றதுக்கான இலக்கணம். ஸோ இங்க நம்ம ஜெனரல் இங்கிலீஷ்ல படிக்கிற மாதிரியே எல்லா டென்சஸை பத்தியும் படிப்போம். ஆனால் அதை எப்படி ஆஃபீஸ்ல யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். முதல் பகுதி கிராமர் ஃபார் ஒர்க் பிளேஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ஹவு டு டாக் அபவுட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ். நீங்க ஃபாலோ பண்ற நல்ல ஹேபிட்ஸ் ஆர் குட் ப்ராக்டிசஸ் உங்க ஆஃபீஸ்ல நீங்க என்னென்னலாம் கரெக்டா பண்றீங்க, ரெகுலரா பண்றீங்க, என்னென்னலாம் உங்களோட ஹெல்த்தி ஹேபிட்ஸ் அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதை பத்தி எப்படி பேசுறதுன்றதுக்கு. ஸோ நீங்க இந்த மாதிரி பெஸ்ட் ப்ராக்டிசஸ் பத்தி பேசும்போது அது நீங்க ஒன்றும் இன்னைக்கு மட்டும் ஃபாலோ பண்றது இல்லை. நீங்க நேற்றும் பண்ணியிருப்பீங்க, முந்தா நாளும் பண்ணியிருப்பீங்க, போன வாரமும் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. நாளைக்கு நீங்க அதை ஸ்டாப் பண்ணிட மாட்டீங்க, நாளைக்கு நீங்க அதை கண்டினியூவும் பண்ணுவீங்க. ஸோ when something is happening now, பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர், இப்பவும் பண்றீங்க, முன்னாடியும் பண்ணீங்க, இது கண்டினியூவும் ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ண வேண்டியது சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம். நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ வி, உங்க எல்லாரையும் சேர்த்து நீங்க சொல்றீங்க, உங்க எம்ப்ளாயிஸ் எல்லாரையும் சேர்த்தீங்கன்னா வி ஆல்வேஸ் கம்ப்ளீட் அவர் ப்ராஜெக்ட்ஸ் ஆன் டைம். இப்போ உங்களை பத்தி மட்டும் பேசுறீங்கன்னா ஐ ரெஸ்பாண்ட் டு தி இமெயில்ஸ் இமீடியட்லி. வேற யாரையாவதுன்னா Janet sends the reports on Fridays. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், மற்ற இடத்துல எல்லாம் வி கம்ப்ளீட்னு சொல்லியிருக்கீங்க, செகண்ட் ஆப்ஷன்ல செகண்ட் சென்டென்ஸ்ல ஐ ரெஸ்பாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, வி கம்ப்ளீட்ஸ் எல்லாம் சொல்லலை, நீங்க அங்க எஸ் ஆட் பண்ணல, ஆக்ஷன் வேர்ட் வேர்போட நீங்க எந்த சேஞ்சஸும் பண்ணல. ஆனா ஜானட்னு சொல்லும்போது சென்ஸ்ன்னு சொல்றீங்களே, எதுக்காக? சென்ட்னு மட்டும் எழுதுனா பத்தாதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். ஸோ தேர்ட் பர்சன் சிங்குலர். தேர்ட் பர்சன் சிங்குலர்னா என்ன? நான் இல்லை, நீங்க இல்லை, நம்மளை பத்தி நம்ம பேசல. தேர்ட் பர்சன் இன்னும் யாரோ வேற ஒருத்தரை பத்தி பேசுறோம், ஆனா அது நிறைய பேர் இல்லை, ஒருத்தர் மட்டும்தான். ஸோ அப்படின்னா அவங்க ஒரு ஆணா இருக்கலாம், இல்லை ஒரு பெண்ணா இருக்கலாம் இல்லையா? ஸோ ஜஸ்ட் ஹி ஆர் ஷி, அந்த இடத்துல மட்டும் he sends the reports. Okay, he or she வரும்போது he sends the reports. இப்போ ஜானட்ன்றது he மாதிரி தான், இல்ல ஜானட்ன்றது she, சாரி, இட்ஸ் a girl's name. ஜானட்ன்ற வேர்டு வந்து ஷீக்கு ஈக்குவலண்ட். இப்போ என்னை பத்தி ஒரு பேராகிராஃப் இருக்குன்னா, பாலாஜி இஸ் அ டீச்சர், பாலாஜி இஸ் 31 years old, பாலாஜி ஒர்க்ஸ் ஹாப்பிலி. ஸோ இந்த மாதிரி பாலாஜின்னு எல்லா சென்டென்ஸ்லயும் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை இல்லையா? ஒரு பேராகிராஃப்ல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல மட்டும் பாலாஜின்ற வேர்டு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ பாலாஜி இஸ் அன் ஈக்குவலண்ட் ஆஃப் த வேர்ட் ஹி. ஹி, ஷி, இட் அல்லது அதுக்கான ஈக்குவலண்ட் ஏதாவது இருக்கும்போது யூ ஹாவ் டு ஆட் எஸ். நீங்க அந்த ஆக்ஷன் வேர்டோட எஸ் ஆட் பண்ணணும். ஆக்ஷன் வேர்ட் அப்படின்னா தமிழ்ல நீங்க வினைச்சொல்னு சொல்லுவீங்க இல்லையா? எந்த ஒரு ஆக்ஷனை குறிக்கிற வார்த்தைகளோடையும், ஜம்ப்ன்றது ஒரு ஆக்ஷன், சிங் ஒரு ஆக்ஷன், ஒர்க் ஒரு ஆக்ஷன், பிளே ஒரு ஆக்ஷன், இதோட நீங்க எஸ் ஆட் பண்ணணும் உங்க சப்ஜெக்ட்ல ஹி, ஷி, இட் இருந்தா. அதுவும் எப்போ? ஒரு விஷயம் ரெகுலரா நடக்கும்போது, இன்னைக்கு மட்டும் நடக்கிற விஷயத்துக்கு இல்லை, ரெகுலரா. நான் இப்போ நேத்தும் பண்ணேன், முந்தா நாளும் பண்ணேன், லைக் இட் வில் கண்டினியூ. உங்க ரொட்டீன் பத்தி பேசும்போது, உங்க ஹாபிஸ் பத்தி பேசும்போது, ஐ பிரஷ் மை டீத் எவ்ரி டே, ரைட்? ஷீ பிரஷஸ் ஹர் டீத் எவ்ரி டே. ஏன்னா இது ரெகுலரா நடக்குது, அதனால நீங்க சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம் யூஸ் பண்றீங்க. அந்த ஆக்ஷன் வேர்டுக்கு நீங்க எந்த சேஞ்சுமே பண்றது இல்லை. ஹி, ஷி, இட் வந்தா மட்டும் யூ ஹாவ் டு ஆட் எஸ். ஓகே, ஸோ இப்போ ஒரு சென்டென்ஸ்லயும் வேர்ப் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இதுல கம்ப்ளீட், நெக்ஸ்ட் ரெஸ்பாண்ட், ஜானட் சென்ஸ், பீட்டர் டாக்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் ரெகுலரா நடக்கிறது. ஸோ நவ் லெட்ஸ் கண்டினியூ. இந்த ஒரு சென்டென்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஐ ரெஸ்பாண்ட் டு இமெயில்ஸ் இமீடியட்லி. ஸோ இந்த சென்டென்ஸை பத்தி நம்ம கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஸ் திஸ் ஆக்ஷன் ஹேப்பனிங் ஒன்லி நவ் ஆர் ரெகுலர்லி ஆர் ஆல்வேஸ் ஆர் இன் த பாஸ்ட் ஆர் இன் த ஃபியூச்சர்? ஐ ரெஸ்பாண்ட் டு இமெயில்ஸ் இமீடியட்லின்னு சொன்னா இந்த ஆக்ஷன் எப்போ நடக்குது?
அவர் ரெஸ்பாண்ட் பண்றது இப்ப மட்டும் பண்றாரா, இல்ல முன்னாடியும் பண்ணாரா, இல்ல கண்டினியூ பண்ணுவாரா, இல்ல ஆல்வேஸ் இட்ஸ் ஹேப்பனிங், இல்ல ஃபியூச்சர்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறாரா, இன்னும் பண்ணலையா? ஸோ when is it happening? It is happening regularly. Yeah, or you can also say always. Okay. Next, which word in the sentence makes you think so? நம்ம எந்த வார்த்தையை வச்சு டிசைட் பண்றோம் இது ரெகுலரா நடக்குதுன்னு? நிச்சயமா verb வச்சு தான் டிசைட் பண்றோம். இதுல எது verb, எது action? Respond பண்றது தானே action. So respond is the action. So respond is the word that tells us this information. Now, இப்போ how do we write the negative form of the sentence? இதுக்கு எப்படி நீங்க நெகட்டிவ் ஃபார்ம் எழுதலாம்? I respond, இது நான் ரெகுலரா பண்றேன். ஒருவேளை பண்ணலன்னா, then what will you say? I don't respond. Okay, I don't respond to emails immediately. Okay. ஒருத்தர் பதில் சொல்றாரு, I respond to emails immediately. Question என்னவா இருக்கலாம்? Do you? Okay, அந்த நெகட்டிவ் சென்டென்ஸ்ல I don't சொன்னோம் இல்லையா, அந்த வார்த்தையை இங்க முன்னாடி கொண்டு வந்துருங்க. Do you respond? Do you respond to emails immediately? Okay, அதுதான் question. Now you can think about this. இப்போ வந்து சரி சார், இப்போ I don't respond, அங்கே he she சொன்னீங்க இல்லையா, he sends emailsனு. அப்போ இங்க என்ன வரும்? He don't respond கரெக்டா? No, he doesn't. He she க்கு does யூஸ் பண்ணணும், don't வராது. He doesn't respond to emails. Okay, அதே மாதிரி கேள்வியிலையும் does தான் வரும். Does he respond? இப்ப திருப்பி எஸ் போடக்கூடாது. Does he respond to emails? ஏன் இங்க எஸ் போடக்கூடாது? ஏன்னா டஸ்ன்ற வார்த்தை நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம். அப்ப என்ன அர்த்தம்? ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு டஸ் பிளஸ் ரெஸ்பாண்ட். ஓகே, verb plus yes, verb plus yes equal to does plus verb. ஸோ அதனால நீங்க டஸ் ரெஸ்பான்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா அது ரெப்பிட்டேஷன் ஆயிடும், திருப்பி ஒரே இதை 2 தடவை சொல்ற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால டஸ் ஹி ரெஸ்பாண்ட் டு இமெயில்ஸ். ஐ ரெஸ்பாண்ட் டு இமெயில்ஸ், நான் ரெகுலரா இமெயில் அனுப்புறேன். ஆனா நம்ம தமிழ்ல சொல்லும்போது சில தடவை நான் ரெகுலரா இமெயில் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லுவோம். அது ஃபியூச்சர் ஃபார்ம் மாதிரி வர்றதுனால நிறைய பேரு நம்ம ரெகுலரா பண்ற விஷயங்களுக்கு ஐ வில் ரெஸ்பாண்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா வில்ன்ற வார்த்தை நீங்க ஃபியூச்சருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஃபியூச்சர்னா என்ன? இன்னும் ஆரம்பிக்கவில்லை. ஐ வில் ரெஸ்பாண்ட் டு இமெயில்ஸ்னா நான் நாளையில இருந்து பண்ண போறேன், இல்ல அடுத்த வாரத்துல இருந்து பண்ண போறேன், இல்ல இன்னும் அடுத்த வெள்ளிக்கிழமையில இருந்து பண்ண போறேன், சம்திங் லைக் தட். ஓகே, வில் வந்து நீங்க ஃபியூச்சருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நீங்க ரெகுலரா செய்யற விஷயங்களுக்கு வில் யூஸ் பண்ண தேவையில்லை, பண்ணக்கூடாது. பண்ணா தப்பாயிடும். ஏன்னா பண்ணீங்கன்னா நீங்க இப்ப பண்றது இல்லைன்னு அர்த்தம். ஐ வில் ரெஸ்பாண்ட் டு இமெயில்ஸ் விச் மீன்ஸ் நான் இது வரைக்கும் பண்ணலை, ரைட்? ஸோ அதனால ரெகுலரா பண்ற விஷயத்துக்கு ஐ ரெஸ்பாண்ட் டு இமெயில்ஸ் இமீடியட்லி. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். இப்போ நம்ம எங்கெல்லாம் எஸ் ஆட் பண்ணுன்றதை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டோமான்னு கெஸ் பண்ணணும். இந்த சென்டென்ஸ், இந்த வாக்கியம் இருக்கு இல்லையா, ஐ ரெஸ்பாண்ட் டு இமெயில்ஸ் இமீடியட்லி, இதுல நம்ம வேற வேற வேர்ட்ஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம் நமக்கு கரெக்டா பண்ண வருதான்னு. பீட்டர், பீட்டருக்கு நம்ம என்ன சொல்லணும்? ரெஸ்பான்ஸ் சொல்லணுமா இல்ல ரெஸ்பான்ஸ் சொல்லணுமா? பீட்டர்ன்றது யாரு? நான் இல்ல, நீங்க இல்ல, தேர்ட் பர்சன் பட் ஒன் பர்சன். ஸோ பீட்டர் sends emails. Okay, Peter sends okay, response. Peter responds to emails immediately. Okay, அது not so important. பல்லவி, பல்லவி யாரு? நானும் நீங்களும் இல்ல, நாம இல்ல, பட் தேர்ட் பர்சன். ஆனா நிறைய பேரா இல்ல, பல்லவின்றது ஒருத்தங்க தான். ஸோ she responds to emails. What about you? யூன்றது நீங்க தானே. ஸோ யூ ரெஸ்பாண்ட் டு இமெயில்ஸ். தேர்ட் பர்சன் இல்லையே, நம்ம 2 பேர் பத்தி தானே பேசுறோம். ஸோ யூ. ஹீனா மறுபடியும் இட்ஸ் தேர்ட் பர்சன், நானும் நீங்களும் இல்லை, இட்ஸ் சம்மன் எல்ஸ். ஹி ரெஸ்பாண்ட்ஸ் டு இமெயில்ஸ்.
she responds to emails. இப்போ the children யாரு? நானும் இல்ல, நீங்களும் இல்ல. ஆனா எத்தனை பேரு? ஒருத்தர் தானா? இல்லையே. சைல்டுன்னா தான் ஒருத்தர். சில்ட்ரன்னா நிறைய குழந்தைகள். ஸோ சில்ட்ரன் ரெஸ்பாண்ட் தான். ஓகே, சில்ட்ரன் ரெஸ்பாண்ட் டு இமெயில்ஸ். தேனா யாரு? நானும் நீங்களும் இல்ல, வேற யாரோ ஒருத்தர். பட் தென் ஆனா ஒருத்தர் இல்ல, அது நிறைய பேர். த சில்ட்ரன் வந்து த சில்ட்ரனும் தேயும் ஒரே மாதிரி தான். ஓகே, ஏன்னா த சில்ட்ரன்ற வார்த்தையை வச்சு ஒரு பேராகிராஃப் இருக்குன்னா, த சில்ட்ரன் ஆர் கியூட், த சில்ட்ரன் ஆர் ஹாப்பி, த சில்ட்ரன் பிளே, இப்படி ஒரு பேராகிராஃப் இருக்குன்னா ஒரு தடவையும் சில்ட்ரன் யூஸ் பண்ணாம ரெண்டாவது சென்டென்ஸ்ல இருந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா சில்ட்ரன்ற வார்த்தையை தூக்கிட்டு தே அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அவர்கள் அப்படின்ற டிரான்ஸ்லேஷன். ஸோ தே ரெஸ்பாண்ட் டு இமெயில்ஸ். மை ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் தேர்ட் பர்சன் தான், ஆனா ப்ளூரல் பன்மையில் இருக்கிறதுனால மை ஃப்ரெண்ட்ஸ் ரெஸ்பாண்ட் டு இமெயில்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸும் அதே மாதிரி தான். பீட்டர் doesn't respond to emails. Peter doesn't respond to emails. Peter third person singular. நான் இல்ல, நீங்க இல்ல, வேற யாரோ ஒருத்தர், ஆனா ஒரே ஒருத்தர், அதனால doesன்ற வார்த்தை யூஸ் பண்றோம். பல்லவி doesn't respond to emails. ஆனா அடுத்தது பாருங்க, you. So you does வராது. I, you, we, they, இதுக்கெல்லாம் you don't respond to emails. Okay, so இதே மாதிரி he doesn't respond, she doesn't respond, the children do not respond, and then they do not respond or don't. My friends don't respond. He, sheக்கு மட்டும் he doesn't, she doesn't respond. பல்லவி பீட்டர்லாம் he, she மாதிரி தான், அதனால அங்கேயும் doesn't வரும். Okay, wonderful. Sorry. Okay, first question க்கு என்ன ஆன்சர்னு நீங்க கெஸ் பண்ணுங்க. Do வருமா, does வருமா? Yes. Does she reach office early? Second one, does he? He தானே, so does. Third, I play in the evenings. They speak to the clients. Regular நடக்குது, they speak. Peter, third person singular, so wakes up. Sorry. So இதுல சில மிஸ்டேக்ஸ் இருக்கு, நம்ம அதை குவிக்கா கரெக்ட் பண்ணிடுவோம். I doesn't worry. Correct answer is wonderful. I don't worry about it. நீங்க அடிக்கடி சொல்ற சென்டென்ஸ் தான், ஸோ இங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். I don't worry about it. I யூஸ் பண்ணும்போது does வரவே வராது. நெக்ஸ்ட், I கேஸ் தேவையில்லையே. தேர்ட் பர்சன் சிங்குலர், நான் இல்லை நீங்க இல்லைன்னா தான் தேர்ட் பர்சன் சிங்குலர் ஆகும். பட் தென் நான் தானே, ஸோ I work till 11 PM. Kevin, good. Kevin makes, ஏன்னா நான் இல்லை நீங்க இல்லை, தேர்ட் பர்சன், அதுலயும் ஒருத்தர் தான். கெவின்ற ஒரே ஒருத்தரை பத்தி தான் நம்ம பேசுறோம். Kevin makes arrangements for meetings. Next, Janet doesn't joins. அவரா இருக்கே, Janet doesn't கரெக்ட் தான். ஏன்னா நான் இல்லை நீங்க இல்லை, தேர்ட் பர்சன் சிங்குலர், அதுக்கு doesn't யூஸ் பண்ணலாம். ஆனா does யூஸ் பண்ணா நம்ம எஸ் திருப்பி ஆட் பண்ண வேண்டாம். doesn't join the weekly calls. Peter's dad, பீட்டருடைய ஃபாதர், Peter's dad யாரு? நான் இல்லை நீங்க இல்லை, யாரோ இன்னொருத்தர், அது ஒரே ஒருத்தர் தானே. பீட்டரோட டேட் வந்து ஒருத்தரா தான் இருக்க முடியும். ஸோ தேர்ட் பர்சன், ஆனா சிங்குலர் தான். ஸோ என்ன பண்ணுவோம், இட்ஸ் அ he, ரைட்? cooks.
Peter's dad cooks great food. அவ்வளவுதான். So this is how we can talk about what we do regularly or our best practices. Okay, சரி. இப்போ நீங்க ஃபாலோ பண்ற சில பெஸ்ட் ப்ராக்டிசஸ் பத்தி ஒரு 5 சென்டென்சஸ் நீங்களா ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுங்க. நீங்க ஆஃபீஸ்ல இல்ல நீங்க ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்க காலேஜ்ல ஃபாலோ பண்ற 5 பெஸ்ட் ப்ராக்டிசஸ். ஓகே, ஸோ 5 சென்டென்சஸ். இட் கேன் பி ஐ வேக் அப் early, or it could be something like I reach office on time, I respond to emails immediately. இந்த மாதிரி சென்டென்சஸ் ஒரு 5 சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எழுதலாம். நீங்க அதை பேசி ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா ஃபீல் ஃப்ரீ டு டூ தட். உங்களுக்கு என்னோட கனெக்ட் பண்றதுக்கான ஃபோன் நம்பரும் நான் இங்க உங்களுக்கு தரேன். 9741393539. This is my phone number. நீங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல பேசி ரெக்கார்ட் பண்ணி உங்களோட ரெக்கார்டிங் அனுப்பலாம். நான் அதை செக் பண்ணிட்டு கரெக்டா இருந்ததுன்னா ஐ வில் டெல் யூ இட் இஸ் ரைட். இல்லை அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அதை அது எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். மிக்க நன்றி இன்னைக்கு இந்த காணொலியை பார்த்ததுக்கு. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு டெஃபினட்டா எனக்கு ரெக்கார்டிங்ஸ் அனுப்புங்க. ஐ வில் பி வெரி ஹாப்பி டு ஹெல்ப் யூ. தேங்க்யூ ஸோ மச்.